அனைவருக்கும் வணக்கங்க. இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வேளாள கவுண்டரில் இருக்க 8th 9th 10th 12th டிப்ளமோ படித்த பெண்கள் வரன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் ரசிகா. படிப்பு டிப்ளமோ சிஎஸ் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 4/12/1999. நேரம் 11:10 AM. கிழமை சனி. ராசி துலாம். நட்சத்திரம் சுவாதி. லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா பேர் சண்முக சுந்தரம், அம்மா பேர் கவிதா. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் வெண்டுவன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி கரூர். சொத்து விபரம் 180 ஏக்கர் தோட்டம், வாடகை 4 லட்சம், மொத்தம் 100 கோடி சொத்துன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, பிஸ்னஸில் இருக்கிற மாதிரியும் அடிப்படை வசதி இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பூரணி. படிப்பு 12th முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 30/10/1994. ராசி சிம்மம். நட்சத்திரம் மகம். லக்னம் கடகம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் மூர்த்தி, அம்மா பேர் ராணி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் காடை கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்து வரும் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வித்யா. படிப்பு SSLC முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 15/4/1994. நேரம் 8:40 AM. ராசி ரிஷபம். நட்சத்திரம் ரோஹிணி. லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் சுதர்சேகர், அம்மா பேர் ஜானகி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் தேவேந்திர குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி கரூர். சொத்துபுரம் 5 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் செல்வநாயகி. படிப்பு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க டிப்ளமோவில். பிறந்த தேதி 28/12/1998. நேரம் 12:47 AM. ராசி மேஷம். நட்சத்திரம் அஸ்வினி. லக்னம் கன்னி. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. அப்பா பேர் வெங்கடசாமி, அம்மா பேர் ரமணதேவி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் செல்லன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்துபுரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பவித்ரா. படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 14/1/1994. நேரம் 2:25 AM. கிழமை வெள்ளி. ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். லக்னம் துலாம். இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. அம்மா பேர் முத்துலட்சுமி, அப்பா பேர் முத்துசாமி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் பொருள் தந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி உடுமலைப்பேட்டை. சொத்துப்புறம் வீடு 2 சென்ட் நிலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஓன் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜெயந்தி. படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 19/9/1991. நேரம் 9:13 AM. கிழமை வியாழன். ராசி மகரம். நட்சத்திரம் உத்திராடம். லக்னம் துலாம். இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா பேர் சோமுசுந்தரம், அம்மா பேர் கோமதி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் செம்பன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி ஈரோடு. சொத்துபுரம் 2 ஏக்கர் தோட்டம். மற்றவர்கள் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்லா ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் தனலட்சுமி. படிப்பு 10th முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 11/10/1987. நேரம் 7:43 AM. கிழமை செவ்வாய். ராசி மிதுனம். நட்சத்திரம் திருவாதிரை. லக்னம் துலாம். இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. அப்பா பேர் சுந்தரப்ப கவுண்டர், அம்மா பேர் பேச்சியம்மாள். இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் பொன்னன் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி பொள்ளாச்சி. சொத்துப்புறம் 3 ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் கிருத்திகா. படிப்பு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க டிப்ளமோவில். பிறந்த தேதி 21/11/2001. நேரம் 4:56 PM. கிழமை சனி. ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். லக்னம் மேஷம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் கணேசன், அம்மா பேர் கமலாவேணி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் பெரியன் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோவை. சொத்துபுரம் நேரில் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, படிச்சிருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் தமிழ்ச்செல்வி. படிப்பு +2 முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 16/5/2001. நேரம் 3:16 AM. ராசி கும்பம். நட்சத்திரம் சதயம். லக்னம் சிம்மம். இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. அப்பா பேர் கருப்பசாமி, அம்மா பேர் பூங்கொடி. இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் கண்ணன் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி திண்டுக்கல். சொத்துபுரம் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் புஷ்ப ஜெயலட்சுமி. இவங்க
+2 முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 22/6/1978. நேரம் 11:20 PM. கிழமை சனி. ராசி மகரம். நட்சத்திரம் உத்திராடம். லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. அப்பா பேர் ரங்கசாமி, அம்மா பேர் மாரியம்மாள். இவங்க கொங்குவேல கவுண்டரில் ஆவன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி ஈரோடு. சொத்து குணம் 16 ஏக்கர் தோட்டம். மொத்த சொத்து மதிப்பு 4 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மலர்வாணி. படிப்பு +2 முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 23/12/1994. நேரம் 8:09 AM. கிழமை வெள்ளி. ராசி சிம்மம். நட்சத்திரம் மகம். லக்னம் கடகம். இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் லோகநாதன், அம்மா பேர் சாந்தாமணி. இவங்க கொங்குவேல கவுண்டரில் செம்பன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்துபுரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் திவ்யா. படிப்பு டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 9/8/1994. நேரம் 12:09 PM. கிழமை செவ்வாய். ராசி சிம்மம். நட்சத்திரம் பூரம். லக்னம் துலாம். இவங்களுக்கு ராகுகேதுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. அப்பா பேர் நாச்சிமுத்து, அம்மா பேர் காந்திமதி. இவங்க கொங்குவேல கவுண்டரில் கூரை கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி ஈரோடு. சொத்துபுரம் 7 ஏக்கர் தோட்டம், வீடு, மற்றவை நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும் மகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் தேன்மொழி. இவங்க மருமனங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. படிப்பு டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்காங்க. நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 7/5/1995. நேரம் 5:45 AM. கிழமை ஞாயிறு. ராசி கடகம். நட்சத்திரம் பூசம். லக்னம் மேஷம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. அப்பா பேர் நடராஜ், அம்மா பேர் நவமணி. இவங்க கொங்குவேல கவுண்டரில் பவளன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோவை. சொத்துபுரம் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் விஜயபிரியா. படிப்பு 12th முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 13/6/1988. நேரம் 5:10 AM. கிழமை திங்கள். ராசி ரிஷபம். நட்சத்திரம் ரோகிணி. லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, அக்கா ஒருத்தங்க. அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் தங்கமுத்து, தாயின் பெயர் வேலுமணி. இவங்க கொங்குவேல கவுண்டரில் பெருங்குடி குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி பெருமாநல்லூர். சொத்துபுரம் பூமி 15 ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாதிரியும் மகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பூமணி. படிப்பு 10th முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 21/7/1980. நேரம் 4:55 PM. கிழமை வியாழன். ராசி தனுசு. நட்சத்திரம் அஸ்தம். லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகுகேதுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. அப்பா பேர் மருதக்குட்டி, அம்மா பேர் பழனியம்மாள். இவங்க கொங்குவேல கவுண்டரில் தேவேந்திர குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோவை. சொத்துபுரம் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் பூமி 4.5 ஏக்கர் இருக்கிற மாதிரியும் மகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் யுவா. படிப்பு 10th முடிச்சிருக்காங்க. ஓன் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 13/2/1988. நேரம் 4:30 AM. கிழமை செவ்வாய். ராசி விருச்சகம். நட்சத்திரம் கேட்டை. லக்னம் தனுசு. இவங்களுக்கு செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அக்கா 2 பேர், அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் பழனிசாமி, தாயின் பெயர் பாலாமணி. இவங்க கொங்குவேல கவுண்டரில் செம்மன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்துபுரம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் நல்லா படிச்சுருக்கிற மாதிரியும் நல்லா ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் லாவண்யா. படிப்பு டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 25/5/1999. நேரம் 10:07 PM. கிழமை புதன். ராசி கடகம். நட்சத்திரம் பூசம். லக்னம் தனுசு. இவங்களுக்கு ராகுகேதுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் பொன்னுசாமி, அம்மா பேர் பரமேஸ்வரி. இவங்க கொங்குவேல கவுண்டரில் செல்லன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி குன்னத்தூர். சொத்துபுரம் 10 ஏக்கர் தோட்டம், வீடு. மொத்த சொத்து மதிப்பு 10 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும் மகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஜோதிமணி. படிப்பு 12th முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 23/2/1976. நேரம் 9:40 PM. கிழமை திங்கள். ராசி விருச்சகம். நட்சத்திரம் கேட்டை. லக்னம் கன்னி. இவங்களுக்கு ராகுகேதுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. அப்பா பேர் கருப்பண்ணன், அம்மா பேர் நஞ்சம்மாள். இவங்க கொங்குவேல கவுண்டரில் முழுக்காதன் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி ஈரோடு. சொத்துபுரம் 11 ஏக்கர் தோட்டம், 13 சென்ட் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுற மாதிரியும் சொந்த தொழில் பண்ணுற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சாகித்யா. படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 27/5/2000. நேரம் 9:22 AM. கிழமை சனி. ராசி கும்பம். நட்சத்திரம் சதயம். லக்னம் மிதுனம். இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய் உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா பேர் முத்துக்குமார், அம்மா பேர் சித்ரா. இவங்க கொங்குவிளா கவுண்டரில் பொன்னன் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோவை. சொத்துப்புறம் 10 ஏக்கர் தோட்டம். மொத்த சொத்து மதிப்பு 60 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சுருக்கிற மாதிரியும் விவசாயம் பண்ணுற மாதிரியும் ஒர்க் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் பவளக்கொடி. படிப்பு 10th முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 13/6/1975. நேரம் 5:08 PM. கிழமை வெள்ளி. ராசி கடகம். நட்சத்திரம் பூசம். லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தங்கச்சி ஒருத்தங்க. அப்பா பேர் நஞ்சப்ப கவுண்டர், அம்மா பேர் சுப்பாத்தாள். இவங்க கொங்குவேலா கவுண்டரில் தோடை கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோவை. சொத்துப்புறம் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா பூமி இருக்கிற மாதிரியும் நல்ல ஒர்க் இருக்கிற மாதிரியும் தோட்டங்காடு இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க. இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.